அடுத்து போனோம்னா மோட்டிவேஷனல் சாங்ல. ஓகே, இந்த வாட்டி நானே கூட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எனக்கு எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. முடிஞ்சு மொத்த லைஃபுக்கான மோட்டிவேஷன் இந்த 2 லைன்ல முடிஞ்சு. வேற யாரு? இந்த கிரேட் வாலி ஐயா அவர்கள். அவர் தான். ஏன்னா நீ என்ன வேணா பண்ணிட்டே இரு, கிரெடிட்ஸ் எல்லாமே ஒரு ஆளுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா நீ போயிட்டே இரு, நிக்காம ஓடிட்டே இரு. நீ நதி போல ஓடிக்கொண்டிருன்றப்பே முடிஞ்சு. நிக்காதடா, நீ போயிட்டே இரு, உனக்கு அதுதான்டா வேலை. வேற எதுக்குடா நீ எங்கடா நிக்கணும்? அவ்வளவுதான். லைஃப் போயிட்டே இருக்கணும், நீ ஓடிட்டே இருக்கணும்ன்றத அங்க சொல்லிருப்பாரு. இதுக்கு மேல எனக்கு ஒரு மோட்டிவேஷனே தேவையில்லைன்ற மாதிரி இந்த 2 லைனை மட்டுமே வாழ்க்கை ஃபுல்லா வச்சு வாழ்ந்துக்க ஒரு மோட்டிவேஷனுக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு. நான் இப்போ சொல்ற எல்லா பாட்டுலயுமே முக்காவாசி இது ஒண்ணுலதான் கபிலன் வைரமுத்து வந்திருப்பாரு. மத்த எல்லாமே வாடிதான் இருக்கு. கிரேட் போயட், கிரேட்ஃபுல். அவரு மோட்டிவேஷன்ல பாட்டுனா இந்த பாட்டு சொல்லலாம். நான் ஆக்சுவலா சொல்லலாம்னு வச்சிருந்தேன். சொல்லிட்டதுனால நான் இன்னொரு சாங் சொல்றேன். எதிர்நீச்சலடி வென்று ஏற்றுக்கூடிய அந்த பாட்டெல்லாம் அதுவும் வாலிதான். ஆமா, அவர்னால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் எழுத முடியும். அதுல அந்த பாட்டுல ஃபுல்லாவே எல்லா லைனுமே நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப ஜாலியா ஒரு யங்ஸ்டர்ஸோட வைப்ல இருந்து ஒரு லைன் எழுதியிருப்பாரு. நாங்கள் ரிஷிகள் இல்லை, ஒரு குஷியில் சொன்னோம், பிடிச்சா புடிடா. சும்மா ஒரு ஜாலியா தான் நான் அதை சொல்றேன், உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அசால்ட்டா இருக்கும். அது எவ்வளவு வேணாலும் மோட்டிவேஷனலா யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நீ எடுத்துக்கிறத எடுத்துக்காததும் அது அவங்க மட்டும் தான் இருக்கு. அது ரொம்ப அழகா அந்த வரிகள் சொல்லியிருப்பாரு. இது நீங்க சொன்னா ரெண்டுமே அதான் சொல்லுவேன். எனக்கு டக்குன்னு ஓ இப்படிதான் மோட்டிவேஷன் சாங் இருக்குமா? அப்படி இல்ல, இதெல்லாம் மோட்டிவேஷன் சாங்ஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா எனக்கு நான் இந்த பாட்டு மோட்டிவேஷன் சாங் தான் பெட்டரா. நம்ம டவுனா இருக்கப்போ அதை கேட்டு நம்ம ஒரு பூஸ்டப் ஆகுறது தானே. அப்படி கேட்கிறப்ப எனக்கு இந்த சூரகாத்து பவர் பாண்டியில பாட்டு எனக்கு கேட்கிறப்ப என்ன இருக்கும்னா ரொம்ப ரிலாக்ஸா அப்படி சோம்பெல்லாம் முடிச்சுட்டு எந்திரிச்சு வேலை பார்க்க போவோம். நம்மளுக்கு பர்சனலா இது மோட்டிவேஷன் ஆகும். அதான் அந்த பாட்டு எனக்கு நல்லா இருக்கும். அந்த பாட்டு டக்குனு ஒரு மாதிரி எனர்ஜி கொடுத்துரும். அந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்புறம் முன் செல்லடா முன்னே செல்லடா அது பயங்கரமா உட்காந்துருக்கும். மகுடி மகுடி ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் உன்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா பொய் வாழ்வா வழியே தீர்வா நீ சொல்லுவேன். அது பொய் வாழ்வா நல்ல மோட்டிவேஷன் சாங்கா இருந்தாலும் கேட்கிறப்ப எப்படி ஆயிரும்னா ஆமா ஒரு மாதிரி ஆக்சுவலா அது நம்ம டவுனா இருக்கப்ப இல்ல நீ ரிலாக்ஸ் ஆகும், நீ சரியா நீ ஏன் அவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு தோணும். யோசிச்சுட்டே இருக்கும். பட் இந்த பாடலாம் எந்திரிச்சு போக வச்சிடும். இது மியூசிக் அவ்வளவு அப்படியே ஐயோ அது ரொம்ப மாதிரி அமைதியா இருக்கும். சூரகாத்து யார் எழுதுனது? தனுஷ் எழுதினாரா? ஒரு மாதிரி ராஜ்கிரண் சார் கூப்பிட்டு நிக்க வச்சு அந்த ஸ்டாரும் நான்டா அந்த சன்னும் நான்டா சன்னோட விண்ணும் நான்டா ஒதுங்கடா. அந்த படமே ஒரு வைப் பயங்கரமா இருக்கும். ஹோப் கொடுக்கும் லைஃப் மேல திருப்பி. அது மாதிரி நம்மளுக்கு விஜய் ஆண்டனி படங்கள் நிறைய பாட்டுலாம் இருக்கும். அதெல்லாம் என்ன இருக்கும்னா பாட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது, பட் பயங்கரமா இருக்கும். அது மாதிரி எனக்கு இன்னொரு மோட்டிவேஷனல் சாங்ஸா நான் நிறைய எனக்கு அதெல்லாம் கேட்டா நான் பெட்டரா இருவேன் அப்படின்னோம்னா தலைவரோட இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். தலைவர் இன்ட்ரோ சாங்ஸ்ல அது மாதிரி எனக்கு பிடிச்ச இது இன்ட்ரோ சாங் கிடையாது, உடனே இது இன்ட்ரோ சாங் கேட்டாங்க. உள்ளாலா பாட்டும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் அடிச்சு வரட்டு வெளியே வரட்டு அப்படின்னாலும் தள்ளு, அசையாத தில்லு இருந்தா நீ சொல்லு ஏன் ராஜா நீ என் கூட நில்லு, கையில் கிடைச்சது தொலைச்சா. இதுதான் மோட்டிவேஷன். விவேகா இந்த பாட்டு கையில் கிடைச்சது தொலைச்சா ரொம்ப பிடிச்சது கிடைக்குமா, கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும், ஆனா ஆசை அடைக்கிட தெரிஞ்சா எல்லாம் காலடியில் கிடைக்கும். ஆமா இங்க எல்லாம் காலடியில் கிடைக்கும். நான் சொல்லல மோட்டிவேஷனல் சாங்ஸ்ல இப்படி மோட்டிவேஷனல் சாங்ஸ்லாம் நிறைய இருக்கு. டக்கு யோசிக்க இதெல்லாம் ஞாபகம் வருது. ஆமா தலைவர்னாலே ஏகப்பட்ட சாங் மோட்டிவேஷனா தான் வரும். இமயமலை ஆகாமல் விவேக் தான் தூங்காது. அதெல்லாம் எத்தனையோ ஒரு நாள் அந்த பாட்டை ரிப்பீட் மோட்ல கேட்டு ஒரு மாதிரி மோட்டிவேட்டட் ஆகி அடுத்து என்னன்றதை பார்ப்போம் அப்படின்னு தோணும். அப்புறம் இந்த தலைவர் சொன்னனால டக்கு டக்குன்னு தோணுது. இந்த பாபா படத்துல சக்தி கொடுன்னு ஒரு பாட்டு அது எத்தனை பேருக்கு பிடிக்கும். அது அப்புறம் சாமி பாட்டு மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப வைபா இருக்கும். வெற்றி கொடி கட்டு ஒருவன் முதலாளியில நீ மோட்டிவேட் ஆகலாம். ஆடினாரா தலகணத்துல மண்ணின் மீது மணிக்கிற காசை இந்த லிரிக்ஸ் வச்சு. ஆமா நீ கரெக்ட். தலைவர் பாட்டு சொன்னோம்னா அடிக்கிட்டே இருக்கலாம் அந்த பாட்டு. ஆனா நம்ம டக்குன்னு அந்த மோட்டிவேஷன் எடுத்தோன்னே சொன்னதுன்னா எல்லா புகழும் சொல்லிட்டு எதிர்நீச்சல் சொல்லிட்டு சூரகாத்து போயிட்டு அப்படிதான் போனோம். ஓகே ஒரே ஒரு பாட்டு இதுவும் தலைவர் பாட்டு தான் ஞாபகம். சுப்பிரமணியம் அதிகமா அந்த பாட்டு கேட்போம். தப்பு தாளங்கள்னு சொல்லிட்டு ஒரு படத்துல என்னடா பொல்லாத வாழ்க்கை. ஆமா அது எனக்கு தெரிஞ்சு உனக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஆமா அதுல ஒரு லைன் வரும், இதுக்கு போய் அழுத்திக்கலாமா. அவ்வளவுதான். என்ன நடந்து அது ஜஸ்ட் அந்த பாட்டு கேக்குறப்போ ஓகே எஸ்பிபி வேற பாடி இருப்பாரு, நல்லா சிரிச்சுட்டு அவர் ஒரு மேனரிசம்ல பாடுவார்ல, இதுக்கு போய் அழுத்திக்கலாமான்னு சொல்லிட்டு அதை கேக்குறப்பவே நம்ம ஒண்ணுமே கிடையாதோட சும்மா இருக்கின்ற மாதிரி இருக்கு. இருட்டு போகுது அடுத்து என்னன்னு பாப்போம் அப்படின்ற ஒரு டக்குனு அந்த ஒரு மைண்ட் செட் வரும். எனக்கு அந்த இதுக்கு போய் அழுத்திக்கலாமா லைனை கேட்டாலே இவர் பேச ஞாபகம் வரும். என்னடா என்ன இப்ப போச்சு அவ்வளவுதான் வந்துருச்சு. இப்ப இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், தேதி 28 காசு இல்ல, தூக்கிட்டு கொண்டு போய் துணியை ஒரு உட்கார வச்சிருப்பாங்க. அது என்னடா இப்ப அந்த சோழ
அவ்வளவுதான், இதுக்கு போய் அழட்டிக்கலாமன்றது அந்த சோன் தான். சரி ஓகே, இப்போ லவ் ஃபெயிலியர் முடிஞ்சு மோட்டிவேஷன் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து என்னன்னா வந்து அந்த காமம் ஏக்கம், அந்த அந்த ஒரு லவ் மேக்கிங் விஷயம் இருக்குல்ல, அதுல என்ன உங்களுக்கு ஆக்சுவலா நிறைய இருக்கு. ஆனா டக்குன்னு தோன்றது என்னன்னா, குஷி படத்துல வந்துட்டு கட்டிப்பூடி சாங் வைரமுத்து தான் எழுதினாரு. அதுதான் அந்த மாதிரிலாம் எழுத முடியும். என்னன்னா அதுல என்ன வரும்னா, ஆக்சிஜன் இல்லாமல் இமயமலை ஏறாதே, கற்பனை இல்லாமல் கட்டில் மேல் சேராதே. என்னடா வருது இன்னொன்னு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த அதாவது மேல் லிரிக் என்ன வரும் அப்படின்னா, அதிகாலையில் பாரடி கட்டில் காணாமல் போகும்படி. இவங்க வந்து இந்த மாதிரி டஃப்பான கொடுப்பாங்க, டே ஆக்சிஜன் இல்லாமலாம் இமயமலையில் ஏறாத, கற்பனை இல்லாம கட்டில சேராதன்றப்போ இவர் வந்துட்டு அதிகாலையில் பாரடி கட்டில் காணாமல் போகும்படின்றப்போ நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆபத்தை வந்து டீல் பண்ணி எழுதுறதெல்லாம் பெரிய விஷயம். நிறைய பாட்டு இருக்கு, பட் கேட்டோம்னா டக்குன்னு ஓகே. நான் அந்த சின்ன வயசுல கேட்டிருந்தேன்னா அந்த பாட்டு அதிகாலையில் பாரடி கட்டில் காணாம போயிருமானா எடுத்துட்டு போய் வித்துருப்பாரு போல. நமக்கு அப்படியே போயிருக்கோம். இப்ப கேக்குறப்போ இப்பயும் அதான் தோணுது, வேற எதுவும் இல்ல. ஓகே, உங்களுக்கு என்ன லஸ்ட் சாங் இந்த மாதிரி எனக்கு அவங்களுக்கு கேட்டது எனக்கு அதுல லஸ்ட் இல்ல, லவ் மேக்கிங். எனக்கு பிடிச்சு வந்து அந்த பாட்டு வந்து நல்லா இருக்குன்னா இந்த பாட்டு ஒண்ணு மயக்க மண்ணுல கூட வரும். அவங்க பிரேத்தேடும் வந்து ஓகே. இன்னொன்னு ஒன்று இருக்கும், அதுல பிரேத்தேடுல வர லிரிக் தான் நினைக்கிறேன். அதான் அதுல வர லிரிக் தான் நினைக்கிறேன், கரெக்டா எக்ஸாக்டா தெரியல. ஆனா அந்த பாட்டு கேட்கறப்போ ஒரு மாதிரி அந்த மலையை பத்தியே இருக்குமா, பாட்டு அதே மாதிரி ஃபீலா இருக்குமா, மலை மாதிரி தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் நோனே இந்த வார்த்தைக்கு உங்க மாதிரி லிரிக்ஸ் பிரேக் பண்ண நிழல் தேடிடும் ஆண்மையில் நிஜம் தேடிடும் பெண்மையும் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு வந்து இந்த அர்த்தமான்னு சொல்லி எனக்கு கேட்ட அப்படி பழகம் இல்லையா, நல்லா இருக்குன்னே கேட்டு பழகலாம். அது வந்து சாம்பிள் லிரிக்ஸ் தான். நானும் அவசரப்பட்டது இல்ல இல்ல அப்படி இல்ல, எனக்கு சீரியஸா இவனுக்கு வச்சிருப்பான். எனக்கு வந்து சொல்லல சாங்குக்குள்ள ஃபுல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு யோசிக்க தெரியல. அது ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தவனே வந்து தனுஷ் வந்து டம்மியா கொடுத்த லிரிக். அது ஒரு மீன் போடுவேன், டம்மில் இருக்கா அப்படின்னு. என்னையா சொல்ற, இதை காதல் என்று சொல்வதா நிழல் காய்ந்து கொள்வதா, தினம் கொல்லும் இந்த பூமியில் நீ வரம் தரும் அதுல நீ சொல்ற ஃபீல் வந்து அங்க வரும். ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தந்த சொந்தமா, அந்த சோ அது நீ சொல்றது அது. அப்புறம் வந்து அந்த விஐபி படத்துல வந்து அந்த பாட்டுல வந்து லவ் மேக்கிங் விஷுவல்ஸ் வச்சனால நீ அதான் சொல்லல, எனக்கு அந்த லிரிக்ஸை பிரேக் பண்ணி அதுல அந்த பாட்டுலாம் கேக்குறப்ப அந்த ஃபீல் வரப்பே வந்துடும். எனக்கு இன்னொன்னு மழை பெய்யற மாதிரி ஏதாச்சும் பாட்டுல விஷுவல்ஸ் வச்சு ஒரு மாதிரி க்ளோஸா ஸ்லோவா சார்ஜ் ஆகி போச்சுன்னா லைக் அப்படிதான் சூப்பரா இருக்குது. கோவாசம் பட்டு ஜலதோஷம் ஆச்சு, பயங்கரமா இருக்கும். அந்த கணக்குல நம்ம தெரிஞ்ச வரையும் ஜலதோஷம்னா கடைசியில ஜலதோஷம் தான். அது தெரியல எப்படிலாம் உடச்சு பிரேக் பண்ணாது அவ்வளவு ஆராயவும் வேணாம். உனக்கு அந்த லவ் மேக்கிங் சொல்றப்ப இந்த ரெண்டு பாட்டு. எனக்கு வந்து ரெண்டு பாட்டு இருக்கு. என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல வந்து ஃபுல் பாட்டுலயுமே நீங்க எந்த லிரிக்ஸுமே அவாய்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் வந்து ஒன்னு பர்டிகுலரா சொல்றேன். காலம் என்ற தேரே ஆடிடாமல் நில்லு, இக்கணத்தை போல இன்பம் ஏது சொல்லு, காண்பவை யாவும் சொர்க்கமே தான் அப்படின்னு எழுதிருப்பாரு. அது வேற யாரு, வாலி சார் தான். என்னன்னா அந்த ஒரு லவ் மேக் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் அந்த விஷுவல் இருக்கும். காலம் என்ற தேரே ஆடிடாமல் இல்லைன்னா இப்ப நாங்க லவ் மேக் பண்ணிட்டு இருக்கோம், அந்த டைம் நீ வந்து நகராத அப்படியே இந்த நொடிய மாதிரி வேற என்ன ஹாப்பினஸ் இருக்க முடியும். இக்கணத்தை போல இன்பம் ஏது சொல்லி காண்பவை யாவும் சொர்க்கமே தான் எழுதிருப்பாரு. இப்ப நீ லவ் மேக் பண்ணிட்டு இருக்கப்போ நீ பாக்குற எல்லாமே உனக்கு ஹெவன். அந்த அந்த மொமெண்ட்ல நீ என்ன பார்த்தாலும் உனக்கு அது ஹெவன் தான். ஒருத்தர் யாரையா போட்டு குத்திக்கிட்டு இருந்தானா கூட, குத்தி கொண்டுட்டு இருந்தானா கூட அன்பவே அவன் சொல்றேன் அந்த மாதிரிதான் இருக்கும். அதுவும் ஒண்ணு. நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதுவுமே வாலி சார் எழுதினது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, வள்ளி படத்துல இருந்து. அப்படியே கட் பண்ணி வந்தா எதிர்நீச்சல்ல ஏக்கம் தாக்கும் இளமையில் ஒரு இளமையில் தவிப்பது தகுமான்னு எழுதியிருப்பாரு. என்ன கரெக்டா அந்த வெளிச்சப்பூவை பாட்டுல அந்த விஷுவலுமே வந்துட்டு ஒரு மாதிரி சேட்டை பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து ஈச்சம் பூவை தொடு தொடு கூச்சம் யாவும் விடு அந்த லிரிக்ஸை விட்டுரு. ஏக்கம் தாக்கும் இளமையில் ஒரு இளமயில் தவிப்பது தகுமா. அதாவது இந்த யங் ஏஜ்ல ஒரு யங் மயில் வந்து தவிப்பது தகுமா அப்படின்னு என்ன எழுதிருக்க. எனக்கு என்னன்னா ஒரு கேஷுவலா போற லிரிக்ஸா டக்கு பிடிச்சுக்கிறோம். இப்ப நீங்க சொல்ல பிரேக் பண்ண இப்ப வந்து அனிருத் வந்து டியூன் சொல்லிருப்பாரு சொல்றப்போ அவர் சொல்லி எழுதுனதா இல்ல அவர் எழுதி டியூன் போட்டதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்ப ஒரு என்ன பாரு இப்படி உட்காந்து டியூன் என்னையா இளமையில் ஒரு இளமையில் தவிப்பது தகுமான்னு எழுதிக்க அப்படின்னு அவர் இன்டர்வியூ எல்லாம் பாத்திருக்கேன். அப்படிதான் அவ்வளவா சொல்லுவாரு. என்ன லவ் மேக்கிங் பத்தி சொல்லுமாயா, ஓகே எழுதிக்க. யங் ஏஜ்ல ஒரு யங் பீக்காக தமிழ்ல போட்டுக்க, அவ்வளவுதான். இளமையில் ஒரு இளமையில் யோசிக்கிறேன். ஏன்னா முன்னாடி கேட்டிருக்கோம் அந்த பாட்டு. அப்ப வந்து மாதிரி போதையாகும் அந்த பாட்டு கேட்டு ஓகே. லிரிக்ஸ் நோட் பண்றப்பதான் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காரு. அந்த மாதிரிதான் இருக்கும். எனக்கு அந்த ரெண்டுமே வாலி தான். அந்த என்னுள்ளேவும் இதுவும் ஒரு மாதிரி கிறுக்கு பிடிக்க வச்சிருக்காரு அந்த லிரிக்ஸ். லாஸ்ட் வைப்புக்கு போறப்ப வைரமுத்து சாங்ஸ் நிறைய அப்படியே லவ் மேக்கிங் சொல்லுங்க.
அதுதான் அவர் தான் நிறைய ஏகப்பட்டது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து அந்த பேஷன் ரிலேட்டடா ஒண்ணு இருக்கும்ல, பாதி ஒரு நாள் நீ என்னை சந்தித்தால் அந்த மாதிரியான வைப். நான் இன்னொரு பாட்டு தான் சொல்ல வரேன். உங்களுக்கு எந்த பாட்டு ஆக்சுவலா யார் ஸ்டார்ட் பண்ண எந்த மாதிரி? இப்ப பேஷன் பத்தி சொன்னீங்கன்னா என்ன? நீ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ ஆக்சுவலா உனக்கு அதுதானா லைஃப், பேஷன் நடிக்கிறது. சோ உனக்கு வந்து அது பேஷன் ரிலேட்டடா பர்சனலா ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கும்ல, அது அந்த பாட்டு என்ன பாட்டு? இப்போ நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். மலைத்துளி மண்ணில் சங்கமம் அப்படி சொல்றேன். நீங்க சொல்லுங்க, டக்குன்னு நீங்க கேட்டா ஓடுது. ஓகே ஓகே, யோசிச்சு அதான் அது என்னதான் வருவாரு எப்படினாலும் யோசிச்சு பார்த்தாதான் வந்துருவாரு. பேஷன் ஓரியன்டா இந்ததுக்கு பர்டிகுலரா அப்படின்லாம் எனக்கு தோணல. ஆனா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு இந்த பாட்டு அதிகமா எல்லாரும் கேட்டிருப்போம், ஒரு நாளில் வாழ்க்கை. அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன யோசிச்சோம்னா, கரை வரும் நேரம் பார்த்து கப்பல் காத்திருப்போம், எரிமலை வந்தாலும் ஏறிட்டு. அது எனக்கு வந்து இப்ப நடிக்கணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு என்ன தோணும்னா, வரும் உலகத்தில் வரும் அத்தனையும் பார்த்திருப்போம், நடப்பவை நாடகம் என்று நாம வந்து நடந்திருப்போம். வாய்ப்பு வரல. இப்ப நீ நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்க. ஆக்சுவலா நடிச்சுக்கிட்டு தான் இருக்க, எப்படியே நடிகனாகனு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்க. வாழ்க்கை ஒரு நாடக மேடை. அது மாதிரி எனக்கு ஒரு நாள் தான் இப்ப நீங்க சொன்னதுமே டக்குன்னு வருது ஒரு நாள் பாட்டுல அப்படின்ற மாதிரி வருது. ஆனா பெட்டரா நீ சொன்ன மாதிரி மலைத்துளி பாட்டு சொன்னதுக்கு அப்புறம் அது எனக்கு ரொம்ப பிக்ஸ் ஆயிருச்சு. அது இப்ப நான் நல்லா இருக்கும். ஏன்னா ஆர்டிஸ்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க, நடிக்கிற ஆர்டிஸ்டா இருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இல்ல செம்ம ஜாலியான ஒரு சீக்வன்ஸா இருக்கு. கலகலன்னு போய் சிரிக்க போற ஷாட்டுக்கு முன்னாடி யாரோ போன் அடிச்சு, சார் இந்த மாதிரி அவட்டே ஆகி போச்சு சார், உங்களை விட்டு விரட்டிட்டாங்க, மண்டையில தட்டி பொலஸ்டாயின்றப்ப அழுக போறப்ப சார் ஷார்ட் ரெடி அப்படின்னா போயிடணும், அதை போய் நடிக்கணும். இது வந்து பெரிய போருக்கு போற விஷயம் கிடையாது. பட் அந்த எமோஷனை கேரி பண்றது செம்ம மேட்ரு. அது அந்த மலைத்துளி பாட்டோட பயங்கரமா. ஆக்சுவலா அது எந்த மாதிரி நான் பாக்குறேன், நான் மலைத்துளி பாட்டை ஒரு ஆர்டிஸ்டா மட்டும் கனெக்ட் பண்ணிக்காம அந்த பாட்டுல வந்து ஒரு லைன் வரும், கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலதான் நமக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆகும். மெயினா வந்து இந்த ஆர்ட் ஓரியன்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிருக்கவங்களுக்கு ரொம்ப. இப்போ இசைன்னு எடுத்துக்கிட்டா நீங்க எப்படி இளையராஜாவை தவிர்க்கவே முடியாதோ, ஏன்னா உங்களுக்கு என்ன வேணா இருக்கட்டும் பர்சனலா அவர் மேல, ஆனா நீ இளையராஜாவை தவிர்க்க முடியாதுதான் உண்மை. அந்த மாதிரி ஆர்ட் பேஷன் ஒரு பாட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரஹ்மான் சார் கம்போஸ் பண்ண அந்த மலைத்துளி பாட்டை தவிர்க்கவே முடியாது. மெயினா எம்எஸ்சி சார் உள்ள வரப்ப மகனே வாழ்றப்போ முடிஞ்சு பேசுறப்ப ஒரு மாதிரி புல்லரிக்குது அந்த பாட்டுலாம். அந்த பாட்டு தவிர்க்கவே முடியாது. அதை தாண்டி பேஷனா போறப்போ எனக்கு என்ன பாட்டு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளே ரிலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல ஒரு வேலை பெரிய ஆளா வந்துட்டாலோ இல்ல இப்பயே நம்ம சும்மா இமேஜின் பண்ணிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நான் முன்னாடி இருந்து யோசிச்சது என்னன்னா, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை பாட்டுல அதுவும் வாலிதான் அவர் வந்து எழுதியிருப்பாரு, நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கு இல்லையே, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே, துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடு தான் அப்படின்னு இருப்பாப்ல. சோ நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எல்லாருமே பாராட்டுற ஒரு கலைஞன், எனக்குன்னு ஒரு காவல் எல்லாம் கிடையாது, நான் பாட்டுக்கு ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கேன், எனக்கும் சோகம் இருக்கும் ஆனா அது எனக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருந்தா நான் சிரிக்காத நாள் இல்லை. எவ்வளவு துக்கம் எனக்கு வந்தாலுமே மக்கள் வந்து நல்லா இருக்கணும்ன்றக்கா நான் பாடிட்டே இருப்பேன், ஜாலியா இருக்கணும்னு. எப்பயுமே என் சோகம் என்னோட தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா அதை கனெக்ட் பண்ண வச்சு. சின்ன வயசுல இருந்து எனக்கு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. இருந்தாலும் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பாட்டுனா நான் அந்த மலைத்துளியோட சேர்த்து நான் இதையும் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கலாம். எனக்கு டக்குன்னு சூப்பர் மேட்டர். நீ சொன்ன அந்த கவினுக்கு கலையின் மீது காதல் வந்ததே இங்க அந்த பாட்டு வந்து லவ் ஃபெயிலியர்ல போகும், மோட்டிவேஷன்ல போகும், பேஷனுக்கு போகும். ஆமா, இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு நாள் நீ என்னை சந்தித்தால் அடிப்பண்ண நீயும் சித்திப்பா, என்ன ஏனோ பிரின்சன்ட் ஒரு மாதிரி எண்ணி தண்டி தன்றப்ப ஜெயிச்சு பிரியாளாக போறேன், அதுவும் அந்த மாதிரி தான் வந்துடும். பெரிய இடத்துக்கு போறேன், எப்பயும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கும். அதுவும் லவ் ஃபெயிலியருக்கு வந்துடும், மோட்டிவேஷன் வந்துடும், நீ பேஷனுக்கு வந்துடும். ஆமா, இந்த இளையராஜா பாட்டு சொன்னதுனால எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வருது. மடை திறந்து பாயும் நதி அலை. இதுல வந்து லிரிக் எல்லாமே அற்புதமா இருக்கும். தெரியல வாலி சார் எழுதினாரா இல்ல வைரமுத்து எழுதினாரான்னு தெரியல, ஆனா அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, அந்த லிரிக்கா யோசிச்சுட்டு இருந்தேன், மறந்துருச்சு. அந்த எக்ஸாக்டா சொல்ல போனா அந்த லிரிக் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ லிரிக்ஸ் எல்லாம் நமக்கு முடிஞ்சு, இது போக உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பர்சனலா இந்த லிரிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, அது வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வரலாம் பரவாயில்ல. எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து நான் எப்ப எல்லாம் டவுன் ஆகணும், இன்னும் ரொம்ப ஹைப்பரா இருக்கும், டவுன் ஆகணும்னு நினைச்சா கேட்கிற பாட்டு வந்து ஆர்ஆர்ஓ. எனக்கு தெரியும், ஆர்ஆர்ஓ பாட இங்க யாரும் இல்லை பாட்டு. ஆதலால் காதல் செய்வீர்ல, ஆதலால் காதல் செய்வீர் படத்துல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் ஏதாவது ஒரு சீனுக்கு அழுகணும் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஆர்ஆர்ஓ பாட எங்க பாட்டை போட்டு அதுல இவன் அப்படி பாட ஆரம்பிக்கிறப்ப அப்படி கண்ணில் தண்ணி வந்துடும். நான் நினைப்பேன் கவுண்ட் டவுன் போடு, யுவன் சார் பாட ஆரம்பிச்சு முடிய போதா 2 1 ஆராரோ ஹை பிட்ச் வரப்ப குண்டே அழுதுருப்பான். அது எப்படின்னா பாட்டு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 1000 பிளஸ்ல இருக்கும் பாட்டு. விஷுவல் அது அதுக்கு மீறி அடிச்சு கொண்டு போய் ஒரு சின்ன பயமா இருக்கும். சில பாட்டுலாம் கேட்டு ரிலேட் ஆகுது, அழுகுறீங்க கேட்கிறப்ப ஏன் நீங்க ஆல்ஃபோன்ல இருந்து வளர்ந்தீங்களா அப்படிலாம் கேட்டா அதெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளவு ஒரு கிஃப்டடா இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே இருக்கு பாரு, நம்மளுக்கு ஒரு கஷ்டமே இல்ல. நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, சாப்பிட்டுறோம், எப்படியாச்சும் சாப்பிட்டுறோம், ஒரு நாள் எந்திரிச்சு ஓட்டிடுறோம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வெளியே என்னென்னமோ இருக்கு. அந்த பாட்டு வந்து அது எனக்கு அம்மா இல்லைன்றத வேற மாதிரி சொல்லிடுவாப்ல. ஆர்ஆர்ஓ படம் தான் நான் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா
எனக்கு யாருமே இல்ல அப்படின்றத ஒட்டூரமான பாட்டு, தீயான பாட்டு, அது மிரட்டிடுவாங்க. அப்புறம் நான் இன்னொரு கேள்வி கேட்க நினைச்சேன். நினைவு தெரிஞ்சு முத நீங்க கூஸ் பம்ப்ஸ்னு ஒரு விஷயத்தை ஃபீல் பண்றீங்கன்னா எந்த பாட்டு கேட்டு? அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபேனா இருப்போம், அவங்க படத்துக்கு போறப்ப கத்தி இருப்போம், அப்போ ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும், அது வேற விஷயம். ஒரு பாட்டு கேட்டு வந்தது அப்படின்னா எந்த உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி இன்சிடென்ட்? எனக்கு அப்படி விஷயங்கள் ஞாபகம் இல்லை. யோசிச்சு பார்த்தோம்னா இல்ல எனக்கு அது கரெக்டா எனக்கு ஒரு பாட்டு அப்படி ஞாபகம் இருக்கு. என்னன்னா ஆதியனனோட இண்டிபெண்டன்ஸ் சாங் இறைவா எனக்கு ஒரு வரம் தான் ஒரு பாட்டு இருக்கும். அதுலதான் அந்த வாழ்க்கை ஒரு நாடகம் மேடை, அது நடித்து நடிகர்கள்னா அந்த இதுவெல்லாம் வரும். வந்துட்டு எல்லாம் அந்த ராப் எல்லாம் பாடி முடிப்பாரு, அந்த பொண்ணோட கதையை சொல்லுவாரு, பின்னாடி ஒரு வயலின் மாதிரி ஓடிட்டே இருக்கும். கரெக்டா அந்த ஒரு சின்ன குழந்தை வாய்ஸ் ஒன்று வரும், இறைவா எனக்கு வந்து ஏதோ ஆகுது, என்னடா இது என்ன புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்களா, ஓகே அதுதான் கூஸ் பம்ப்ஸ் போல. நினைவு தெரிஞ்ச எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்மளும் வந்து பாட்டு எழுதுனா என்ன பாடுனா என்ன அப்படின்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சது. அங்க ஸ்டார்ட் ஆனதான் எல்லாமே. அதுவும் சரியான பாட்டு. அதுவும் இப்ப எப்படின்னா அதுலயே வந்து சொல்ற அந்த பாட்டுலயுமே ஸ்டோரிஸ் எப்படி இருக்கும்னா, அப்பான டெசிஷன் எடுக்கிறனால லைஃப்ல சின்னதா ஒரு சேஞ்ச் வரனால எவ்வளவு லைஃப்லாம் மாறு சஃபல் ஆகுதுன்றது, ஒழுங்கா இருந்துக்காங்கடான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கர்மா இஸ் பூமராங்கடா மகனே அந்த மாதிரி இருக்கும். கூஸ் பம்ப்ஸ் நீ சொன்ன சாங்ஸ் வந்து நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி கர்வமா அப்படின்னு நம்ம ஊருக்கு போறோம்ல ஃபீல் பண்ணது வந்து சிம்லர் அதே ஆதிரம் தான். ஆனா அந்த வயசுல இல்ல, ரொம்ப எப்ப போனாலும் அந்த பாட்டு கேட்டு நான் கார் ஓட்டிட்டு எங்க ஊருக்குள்ள நான் போறேன், இல்ல மதுரையில பஸ் ஓட்டி இறங்க போகிறேன், டக்கர் பாட்டு வந்து எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கும். வா 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 யாராச்சும் கேட்டாலே எனக்கு யாராச்சும் அடிக்கணும். நினைவு தெரிஞ்சு இல்ல இப்ப கேட்டாலும் இது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும், மதுரைக்காரங்க எல்லாருக்குமே இருக்கும். சித்திர திருவிழால வந்து இந்த கள்ளழகர் பாட்டு வந்து இதுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகாத ஆளே இருக்க முடியாது. அது வந்து அங்க கேட்டாதான் மட்டும் கிடையாது, அந்த கூட்டத்துல சித்திர திருவிழால இப்ப போட்டாலும் டக்குன்னு எல்லாருமே ஒரு வேற ஆளா மாறிடுவாங்க. அதுல வந்து அதுல எல்லாரும் பிடிச்ச லிரிக்ஸ் வர ஒரு மேட்டர் இருக்கும், சாதி மருந்து சாதி சனங்கள் சாமி ஏறி ஆடுதே அப்படின்னு இருக்கும். அது எப்ப என்ன மேட்டர்னா எல்லாருமே இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, கூட்டமா இருப்பாங்க, அழகுவாரு அவர் உள்ள வரப்ப அப்படியே பாட்டுல வர அந்த முன்னாடி குதிரை சத்தம் அது ஒரு போட்டு கூட்டமா இருக்கும், டக்குன்னு பீட் இருக்கும். நீங்க வந்து வாராரு அழகர் வாராரு ஒரு பாட்டு இருக்கும், கள்ளழகர் பாட்டு நினைக்கிறேன். உள்ள போய் பாத்தீங்கன்னா மதுரை ஃபுட்டேஜிங் போடுங்க, பார்த்துட்டு கூஸ் பம்ப்ஸ் வரலன்னா என்னன்னு கேளுங்க. மெயினா வந்து உங்களுக்கு எந்த பாட்டோட லிரிக் ரொம்ப பிடிக்கும், இந்த லவ் பாட்டு, லவ் ஃபெயிலியர் பாட்டு, மோட்டிவேஷனல் பாட்டு, அந்த எந்த கேட்டகரியோ அது போட்டு யாரு ஏன் இவ்வளவு பெருசா கமெண்ட் பண்ண முடியலனாலும் என்ன பாட்டு என்ன லிரிக்னாலும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நாங்க வந்து இன்னும் நிறைய வீடியோ இந்த மாதிரி மேக் பண்றதுக்கு நிறைய ஒரு பேர் என்னவனே ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும். அடுத்த வீடியோக்கு ஒரு லீடு கிடைக்கும். ஆமா, அதனால வந்து இந்த ஒரு சில பாட்டு கேட்டா மட்டும் நமக்கு வந்துட்டு எவ்வளவு கோவம் இருந்தாலும் மறந்துருவோம், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் ஆயிருக்கும் மைண்ட். அதை பத்தி மட்டும் லைட்டா கொஞ்சம் ஆமா அப்படி வந்து அண்ணன் ஆரம்பிச்சா நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்னன்னா நான் பெருசா வந்து இளையராஜா படம் எல்லாம் கேட்டது கிடையாது, ஏன்னா நம்ம வந்து அது பழக்கப்பட்டது கிடையாது. அனிருத், ஏஆர் ரஹ்மான், ஆதி என்ன இப்படி கேட்டுட்டு வந்துகிட்டு இருந்ததா வந்து இப்ப ரீசெண்டா தான் இளையராஜா சாங்ஸ் கொஞ்சம் போய் தொட்டு வந்துட்டு என்னை மறந்து மண்ணில் விழுந்த பாட்டை கேட்கிறப்ப நல்லா இருக்கு, கேட்கிறப்பச்சா நல்லா இருக்கு. ராஜராஜன் சொல்லி கேட்கிறப்ப ஒருத்தர் அப்படி இப்படிமா அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கப்ப நீ சொன்ன ராஜராஜ சோழன் பாட்டும் இளமை என்னும் பூங்காற்று அந்த ரெண்டு பாட்டுமே அந்த லவ் மேக்கிங் நான் சொன்னேன்ல அந்த இதுக்குள்ள வரும். வில்லோட கொல்லாமல் கொல்லுதே பெண். அப்ப வந்து எனக்கு ஆமா நமக்கு வந்து அது வில்லு அம்பு ஒரு போருக்கு போறப்ப கேட்கிற மாதிரி பாடல்கள் போல அப்படிதான் நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து இளமை என்னும் பூங்காற்றுல பாட்டு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா அந்த வாழா என் வாழை வாழை பாட்டு மாதிரி போல அது மாதிரி அப்படி போறப்ப எழுதிருப்பாங்க. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, அவங்க ஒரு பீஸ் வந்து அந்த இடத்துல அனுபவிச்சு எழுதிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி என்ன பாட்டு? எனக்கு அந்த மாதிரி சொல்லணும்னா டக்குன்னு எனக்கு 4 பாட்டு தோணும். இந்த 4 பாட்டுமே நான் வந்துட்டு ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பேன். ஒண்ணு வந்துட்டு கன்னத்தில் முத்தமிட்டால வந்துட்டு வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, அந்த பாட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்துல சிச்சுவேஷனா அப்படி இருக்கும், அமைதியா ஓகே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, எதுக்கு இந்த சண்டை இந்த வார்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இதா இருக்கும். அப்புறம் மைக்கேல் ஜாக்சனோட பாட்டு ஒன்று ஹீல் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் லிரிக். அப்புறம் ஆதியன் ஹிப்ஹாப் தமிழ் ஆதியனோட பாட்டு வந்துட்டு போகட்டும் போகட்டும் போ, அந்த பாட்டுமே வந்துட்டு ரொம்ப அது கேட்கிறப்போ வந்துட்டு இந்த எல்லா பாட்டுமே லாஸ்டா இந்த பாட்டையும் சொல்லிடுறேன். அந்த வானம் படத்துல வந்துட்டு வரும்ல, வானம் தெய்வம் வாழ்வது எங்கே
இந்த 4 பாட்டுமே எனக்கு கேட்கிறப்போ நான் எவ்வளவு கோவத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தாலும் சரி, யாராவது போட்டு அடிக்கணும்ன்ற அளவுக்கு எனக்கு கோவம் இருந்தாலும் கூட நான் டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன்னா ஹெட்செட்டை போட்டு இந்த 4 பாட்டையும் ரிப்பீட் மோட்ல போட்டு உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே அவ்வளவுதான், அவர் மன்னிக்கிற குணம் வந்துடும் டக்குனு. ஓகே போயிட்டு போறாங்க, சரி என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். நான் வந்து இதுல நீங்க இன்னொரு பாட்டு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப அணு விதைத்த பூமியிலே அறுவடைக்கும் கதிர் தான், அந்த அணுக்கதிர் தான் அந்த பாட்டு. ஏன்னா அந்த பாட்டும் வெள்ளை பூக்களுமே எனக்கு இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். அதுல வந்து ஒரு பாட்டு, அந்த ஒரு லைன் வரும், விஸ்வரூபம் 2 நினைக்கிறேன். அது அணு விதைத்த பூமியில கமல் சார் தான் படிப்பாரு. போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன் தான், நம்மில் யார் இறந்தாலும் ஒரு தாய் அழுவாள் பாரடா அப்படின்னு இப்ப சொல்றப்பையும் கூஸ்பம்ஸா இருக்கும் அந்த பாட்டு. அது நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இது இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. மேபி எனக்கு டக்குன்னு இந்த 4 பாட்டு. ஆனா சாங்ஸ்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம்னா இன்னும் நீ சொல்ற மாதிரி ஐடியாஸ் நிறைய பேசிட்டே போலாம். இன்னொரு சாங் இருக்கு, குளிக்கிறப்ப இந்த பாட்டு கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். புதிய மனிதா பாட்டு கேட்டு பாருங்க. குளிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி எல்லாமே நம்ம இருந்து அப்படியே போயிட்டு அந்த மெட்டல் எல்லாம் ஏத்தி வர மாதிரி குளிக்கிறப்ப என்னோட வாக்குறாயவே கலட்டி மாற்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் புதுசா நம்ம இன்வென்ட் பண்ற மாதிரி அந்த சரி டிஸ்மாண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நம்மள வந்து புதுசா அடிக்கிறாங்க அந்த மாதிரி. ஆமா வெளியே வந்து அப்படி வந்து எல்லாரோட ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவ்வளவுதான், எல்லாம் சரியா போயிட்டு ஒரே மாதிரி அவட்டே பியாயா போயிட்டு இருக்கும். ஆனா குளிக்கிறப்ப அந்த பாட்டு சூப்பரா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப 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 ரீசெண்ட் டேஸ் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்த பிளேலிஸ்ட், அடிச்சு ஒட்டச்சுக்கிட்டு இருந்த பிளேலிஸ்ட் வந்து லப்பர் பட பிளேலிஸ்டும் லப்பர் பந்து பிளேலிஸ்டும். ரெண்டும் வந்து ரொம்ப ஷாண்டோட்ல என்னன்னு தெரியல, மாதிரி மாடர்ன் இளையராஜா எனக்கு ஃபீல் ஆகுறாப்ல. நீங்க இளையராஜாவை பத்தி என்ன சொல்றீங்கன்னா எனக்கு ஷாண்டோட வாய்ஸ்ல அதெல்லாம் அவர் சண்டைக்கு வருவாப்ல. அவனே இப்ப போய் நீ அவர் இளையராஜா பத்தி லைட்டா தான் இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, தப்பா பேசிட்டேன்னு வச்சுக்கோ, சண்டைக்கு வந்துருவாரு. நான் இப்ப நான் என்ன பேசினேன், அவர் நல்லா பண்றாரு, ஒரு உன்னையெல்லாம் அடிச்சு போடுவாரு நீ பேசுற பேச்சுக்கு. சீரியஸா சொல்றேன். எனக்கு அந்த அமைதியான அவரை பாட்டுனா அந்த ஒரு 3 பாட்டு இருக்கு கண்டிப்பா. டாப்ல வந்து கேளடி கண்மணி, கல்யாண மாலை இருக்கு, அப்புறம் வந்து என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம். இதை தாண்டி லவ் பாட்டோடையும் சேர்த்து அந்த இதையும் அமைதியா பாட்டும் வரும்னா தேன் பூவே பூவேவா தென்றல் தேட அந்த பாட்டு. அதுல அந்த லவ் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ்னா நானும் கம்பன் தான் கொஞ்சம் போது அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இதுதான் இன்றைய அந்த மியூசிக் ரிலேட்டடா பேசின டாபிக். ஸோ இது முடிஞ்சு இந்த லிரிக்கல் செஷனு. அதுல நிறைய லிரிசிஸ்ட பத்தியும் பேசியாச்சு, மியூசிக் டைரக்டரை பத்தி. இதுக்கு ஆனா ரொம்ப கம்மியா பேசிருக்கோம், ரொம்ப ரொம்ப கம்மியா. ஏன்னா பேசினா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னொன்னு அடுத்து வந்து இண்டி சாங்ஸ் வச்சு ஒண்ணு நிறைய பேசலாம்னு இருக்கும். ஏன்னா அப்ப வந்து இண்டி சாங்ஸ் அதெல்லாம் வச்சு அது ஒண்ணு இருக்கு. தனிப்பட்டு ஒரு மியூசிக் டைரக்டரோட பாட்டை மட்டும் வச்சு மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் டி மான்சரை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ அது ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் நீங்க அதை கமெண்ட்ல சொல்லிருங்க. நிறைய வீடியோ மேக் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, வீடியோ முடிஞ்சு.